இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்த நமக்காக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து சொன்னார், இனி சம்பவிக்க போகிற பயங்கர உபத்திரவ காலத்தில் மாட்டிக்கொள்ளாதபடி அவைகளுக்கு தப்பி இயேசு கிறிஸ்துடைய வருகையில், அதற்கு முன்பு அவர் வருகிற அவருடைய வருகையில் அவருக்கு முன்பாக காணப்பட அல்லது எடுத்துக்கொள்ளப்பட அல்லது மறுரூபமாக எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னார். எந்த நேரமும் தேவனோடு கூட ஒரு உறவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நீ பைக்கில் போகலாம், காரில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், அல்ல நடந்து போகலாம். அப்படி போகும்போது அவரோடு கூட பேசி கொண்டு போகிற அனுபவம், அவரோடு கூட உறவாடி கொண்டு போகிற அனுபவம். இரண்டாவது, கொலோசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தில் ஜெபத்தில் விழித்திருங்கள். இந்த இடைவிடாமல் ஜெபிக்கிறதுங்கிறதற்கு தானியேலை உதாரணமாக வைத்து உங்களோடு பேசினேன். 3 நேரம் ஜெபிக்கிறான். என்ன பிரச்சனைகள், என்ன சட்டங்கள் மாறினா கூட அந்த ஜபத்தை மட்டும் அவன் விடலை. திடீர்னு வீட்டுக்கு விருந்தால் வந்துடுவாங்க, நம்ம ஜபம் போயிடும். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், சீசர்களை பார்த்து சொன்னார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 37-38. பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்க விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆண்டவர் சொல்லுகிற சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு. 1 மணி நேரம். It's an essential prayer for our personal edification. நமக்காக, நம்முடைய பக்தி விருத்திக்காக 1 மணி நேரம் ஜெபிக்க வேண்டாம். நீ ஆத்மாவுக்காக ஜெபிக்கிறியோ, உனக்கு தெரிஞ்சவங்களுக்காக ஜெபிக்கிறியோ, உன் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறியோ, அது தனி நேரம். பட் தேவ சமூகத்தில் போய் எவ்ரிடே அந்த ஜெபம் இல்லாததுனால தான் அநேக ஊழியர்கள் விழுந்து போகிறாங்க. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏன் அநேக ஊழியர்கள் விழுந்து போகிறாங்கன்னா, அவங்களுக்காக ஜெபிக்கிற அனுபவம் இருக்காது. பல மணி நேரம் ஆத்மாவுக்காக கதறுவாங்க. அவங்களுக்காக ஜெபிக்க மாட்டாங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே
ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒட்டிக்கி கீழ்ப்படுத்துகிறேன் பவுல் சொல்றாரு. உன் பக்கத்திலே பிசாசு வர முடியாது. அந்த 1 மணி நேர ஜபத்தில் தான் நீ பரிசுத்தவாட்டியாய் மாற முடியும். அந்த 1 மணி நேர ஜபத்தில் தான் நீ தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டாம். தானியேல் 3 நேரம் ஜெபிக்கிறான். தாவீது 3 நேரம் ஜெபிக்கிறான். அந்தி சந்தி மத்தியான வேளையில் சொல்லி என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் 3 நேரம் ஜெபம் பண்ணுகிறாரு. அதிகாலை ஜெபம், சாயந்திரத்தில் ஜெபம், ராத்திரி முழுவதும் ஜெபிக்கிறார். அந்த அதிகாலை ஜெபத்தில் தேவனிடத்தில் வந்து அநேக காரியங்களை பெற்றுக்கொள்கிறார் என்று ஏசாயா 50வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. அந்த காலையில் ஆவியானவர் எழுப்பி விட்டு அந்த நாளில் அவர் என்ன செய்யணும், எப்படி உபதேசிக்கணும், எப்படி பிரசங்கம் பண்ணணும், எப்படி நியாயம் தீர்க்கணும், எல்லாவற்றையும் அங்கே சொல்லிக் கொடுக்கிறார். நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் இருக்க வேண்டும். prayer of petition is different. ஜெப விண்ணப்பம் சொல்ற. prayer of supplication different. நல்லா கவனிங்க. ஆனா prayer for your personal edification is entirely different. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறோம், அவருடைய சித்தத்தை அங்கே நிறைவேற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்போ ஆண்டவருடைய சித்தத்தில் ஒன்று பரிசுத்தம். the main 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் தேவன் நம்மளை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்கே நம்மளை அழைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் காலிங் இஸ் ஃபார் ஹோலினஸ். எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனத்தில் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாதுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீ தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், நீ இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நீ மறுவமாகணும். அப்படின்னு சொன்னார் உன்னை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு ஜெபம் இருக்க வேண்டும். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்ம எதில் கரைப்பட்டிருப்போங்கிறதே நமக்கு தெரியாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தங்கிறது அவரை போல மாறுகிற பரிசுத்தம். 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால், அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒப்பாய் இருப்போம். நல்ல கவனிங்க, நீ இயேசுவை போல மாறிடுவ. இப்பொழுது கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம்னு சொல்லப்பட்டிருக்கிறது.  'யாரை பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்போம்.
வாசிப்போம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனோ, அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அவர் சுத்தம் உள்ளவராயிருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அப்படின்னா இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட பரிசுத்தத்தில் இருக்கிறாரோ அதே பரிசுத்தத்திற்குள் நம்மை கொண்டு வர வேண்டும். We should not be defiled by any means. எந்த காரணத்தை கொண்டும் நாம் நம்மை கரைப்படுத்தி விடக்கூடாது. வேதத்தை எடுத்து வாசித்தா தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தங்கிறது ஒரு பூர்ணத்துக்குள் கொண்டு வருகிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தால் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பெரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசி நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு கூட பூர்ணப்படுத்த கடவுன்னு சொல்லப்பட்டிருக்கிறோம். God expects a perfection in holiness. எல்லாம் கவனிங்க, பரிசுத்தத்தில் ஒரு பூர்ணத்தை எதிர்பார்க்கிறார். அந்த பூர்ணம் சொல்றது உன்னுடைய ஆவி, உன்னுடைய ஆத்மா, உன்னுடைய சரீரம் எந்த வகையிலும் கரைபட்டு விடக்கூடாது. நம்முடைய பார்வை நம்மளை பாவத்துக்குள்ளாக்கிறோம். நம்முடைய சிந்தனை நம்மளை பாவத்துக்குள்ளாக்கிறோம். நம்முடைய வார்த்தை நம்மளை பாவத்துக்குள்ளாக்கிறோம். நமக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து சொன்னார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 34 இருந்து 36 வரை, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு. கண்ணு நிமித்தம் நீ பரலோகத்தை இழந்துருவங்கிறது நமக்கு தெரியுமா? கண்ணானது முழு சரீரத்துக்கும் விளக்கா. அவன் கண் தெளிவா இருந்தா சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் இருளா இருந்தா உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். கெட்டதா இருந்த இருள் தான். நீ இருளா இருந்தா இயேசுடைய வருகையில மறுரூபமாக முடியாது. ரொம்ப நேரம் கழிச்சு மறுரூபம் ஆகிற அனுபவங்கிறதே வேதத்தில் கிடையாது. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 51வது வசனத்தை வாசித்தாய், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஃப்ராக்ஷன் அப்படி சொடக்கு விடுறான், கண்ணை மூடி முழிக்கிறான். அந்த இமைப்பொழுதுல நீ மறுரூபமாகி ஆகணும். ஆகலையா கைவிடப்பட்டு விட்டாய். நல்லா கவனிக்க வேண்டும். அப்ப இந்த கண்ணு உன்னை எப்படி இருளாக்குது தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளை தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாகிவிட்டதுன்னு சொன்னார். ஒரு பார்வைதான். அந்த இச்சையோடு நீ பார்த்துட்டீன்னா நீ விபச்சாரம் செய்தாயிட்டு பரலோகத்துக்கு போக முடியுமா?
அந்த எண்ணமே உனக்கு வரக்கூடாது. அப்போ எண்ணம் சுத்தமா இருக்கணும்னா உனக்கும் அவருக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்க வேண்டும். ஒருத்தனுடைய இருதயம் சுத்தமா இருந்ததுன்னா அவன் முகத்தை பாரு, பிரகாசமா இருக்கும். ஒரு இருதயம் அசுத்தமா இருந்தா முகமே இருளாக இருக்கும், கண்டுபிடிக்க முடியும். நல்லா கவனிங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனம். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவ வெகு சௌந்தரியவதி, அவ வெகு சௌந்தரியவதி. 4வது வசனம். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோடு சயனித்தான். முடிஞ்சு போச்சு. இந்த பார்வையில தாவீது பாவத்துக்குள்ளாக்கப்பட்டு விட்டான். இயேசுடைய வருகையில போக முடியாது. பார்வை பாவத்துக்குள்ளே கொண்டு போயிருச்சு. 2 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1வது வசனம். இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் எனும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தால் அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். பார்வை 2வது வசனம். தன் சகோதரியாகிய தாமார் நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். அதே சிந்தனை ஒரு பார்வை அவன் இருதயத்தை கரைப்படுத்தி விட்டது. 14வது வசனம். அவள் சொல்லி கேட்க மாட்டேன் என்று அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோடு சயனித்து அவளை கற்பழித்தான். அதோட அவன் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு. நீங்க அந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அவன் செத்தே போயிடுவான். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப நம்மளுடைய பார்வைகள் நம்மளை எப்படி பாவமாக்குது நமக்கு தெரியாது. எத்தனையோ வால் போஸ்டரை பார்க்குறோம், நம்ம இருளுக்குள்ள போயிருவோங்கிறது நமக்கு தெரியாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம் உண்டு. உன் பார்வையை சுத்தமாக மாறிடும். உன் பார்வையை சுத்தமாக மாறிடும். எந்த ஸ்திரீயையும் எந்த புருஷனையும் தவறுதலான எண்ணத்தோடு பார்க்க முடியாது. அதை சொல்லிக் கொடுப்பார் அவர். வார்த்தை, ஒருத்தன் பேசுகிற வார்த்தை அவனை பாவத்துக்குள்ளாக்கிறான். அந்த வார்த்தையின் நிமித்தம் இயேசுவின் வருகையில் நீ போக முடியாம போயிருவ. பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். நம்முடைய வார்த்தைகளை பாவத்துக்குள்ளாக்கிறான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. யாக்கோபின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது 8வது வசனத்தை வாசிப்போம். நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவு அவ்வளவு பயங்கரமானதான்.
8வது வசனம், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. நாவை அடக்க ஒருத்தனாலையும் கூடாதா. அது பயங்கரமானது. நான் நாவை அடைக்கிறவேன்னு நீ சொல்லிட்டீன்னா முடியாது. நாவுக்காகவே ஒரு ஜெபம் உண்டு. உன் நாவை பாதுகாத்து கொள்ள, உன் நாவை கடிவாளம் போட அதற்கென்று ஒரு ஜெபம் உண்டு. சங்கீத புஸ்தகம் 141வது சங்கீதம் 3வது வசனம், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். என் உதடுகளின் வாசலை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். நல்லா கவனிக்க வேண்டும். நீ நாவையே அடக்கல, கர்த்தர் என்ற பேசுறான்னு சொன்னா அது பொய். யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 26வது வசனம், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தெய்வ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தெய்வ பக்தி வீணாயிருக்கும். நாவை அடக்காம, நல்லா கவனிக்கணும், நாவை அடக்காதபடி தன்னை தெய்வ பக்தி உள்ளவன் சொன்ன தெய்வ பக்தி வீணாயிருக்கும். அப்படின்னா நாவு எவ்வளவு பெரிய பாவத்துக்குள் வருகிறது. என் நாகமம் 12வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள், எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். நல்ல மோசேக்கு விரோதமாய் பேசி கூட பிறந்தவன் கர்த்தர் மோசையோடு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசலையா? வாசிப்போம். கர்த்தர் அதை கேட்டார். நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கேட்பாரு. நமக்கு தெரியாது நீ எங்க நின்று பேசுகிற தேவ மனுஷனை பத்தி பேசுறியா, அங்க இருந்து சாபம் வரும், உனக்கு தெரியாது. நெவர் நியூ. அவர் கேட்பாரு. 9வது 10வது வசனம், கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மடையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால். குஷ்டரோகி ஆயிட்டா. வார்த்தை அதில் ஆண்டவர் எவ்வளவு கோபப்படுவார் யாருக்காவது தெரியுமா? யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது 12வது வசனங்கள், சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய். நியாய பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரை ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? சாதாரணமா பேசிடுவான். ரோமரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து, ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, யாரானாலும் சரி,
நீ தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, நீ பிசாசு விரட்டுறவனாக இருந்தாலும் சரி, உன்னையே நீ பரிசுத்தமாக நினைத்தாலும் சரி, நீ யாராய் இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்குன்னா வசனத்தின்படி இருக்குதா? வசனத்தில் பார்த்தோம், அவ குஷ்டரோகி ஆயிட்டா. கேயாசி பொய் சொன்னா எலிசா முன்னால. நாகமானுடைய குஷ்டம் கேயாசிக்கு வந்துச்சு. வாசிப்போம். இப்படிப்பட்ட வேலை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தெய்வ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். கோபாக்கினைன்னு சொல்றாரே வார்த்தைக்கு நம்ம ஈஸியா பேசிடுறோம், சாதாரணமாக பேசுகிறோம். தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய், தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் சாதாரணமாக பேசுகிறான். அந்த கோபாக்கினை என்ன தெரியுமா? சத்தியத்தின்படி இருக்குன்னு சொல்கிறாரே, வசனத்தின்படி இருக்குன்னு சொல்கிறாரே. என் நாகமம் 16வது அதிகாரம் 1 முதல் வாசிக்க கேட்போம். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சையாரின் மகன் தோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி. நல்ல தேவ மனுஷனுக்கு விரோதமாக கூட்டம் கூடுறது, தேவ மனுஷனுக்கு விரோதமாய் திட்டம் போடுறது, பிளான். ஒண்ணுமே செய்ய முடியாது அவங்கள. அவங்க கூட கர்த்தர் இருப்பார். நல்லா கவனிங்க. 250 பேரை கூட்டிட்டு போய் பேசுறான். வாசிப்போம். அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். ஏன் உயர்த்துகிறீர்? கர்த்தர் கேட்டார். நல்லா கவனிங்க, இதை கர்த்தர் கேட்டார். 23வது 24வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கோராகு, தாத்தான், அபிராம் என்பவளுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றார். என்பவளுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல். 31வது வசனத்தில் இருந்து. அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோரகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோட பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள். வார்த்தை கொலை செய்யல அவனுங்க, கொள்ளடிக்கல அவனுங்க, தேவ மனுஷனுக்கு விரோதமாய் பேசினார்கள். அதுக்கு ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தின் நிலைமை என்ன?
35வது வசனம். அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. 250 பேரையும் காலி பண்ணிருச்சு. சத்தியத்தின்படி இருக்கும்னு ரோமர் 2 வாசிக்கிறான். கோபாக்கினை, நியாய தீர்ப்பு சத்தியத்தின் வசனத்தில் என்ன எழுதியிருக்கு நமக்கு தெரியாது. நம்ம எதில் தவறும் தெரியாது. உன் கூட கர்த்தர் இருந்தார், நீ கர்த்தரோடு தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கிற, அவரோடு கூட நீ உறவாடிட்டு இருக்கிற, நீ பேசின உடனே உன் காதுல சத்தம் கேட்கும், பேசாதே. அதை சொல்லிக் கொடுப்பாரு, அதை சொல்லிக் கொடுப்பாரு. அதுக்கு தான் அவரோடு கூட எந்த நேரம் ஜெப அனுபவம் இருக்கிறது. நம்ம எதில் தவறு செய்கிறோங்கிறது நமக்கு தெரியாது. ஐயா எலிசா ஒரு தீர்க்கதரிசி. எலிசா தீர்க்கதரிசி அவன் வேலைக்காரன் கேயாசி நாகமான்கிட்ட போய் பொருளையெல்லாம் வாங்கி எலிசா பேரை சொல்லி வாங்கிட்டு வந்து வீட்டில் போய் ஒளிச்சு வச்சுட்டு முன்னால் வந்து நிற்கிறான். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 25 முதல் 27 வரை. பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு, எங்கே இருந்து வந்தாய் அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். எங்கேயும் போகவில்லை. துணிகரமான பொய், துணிகரமான பொய். அதுக்கு ஆக்கினை உண்டு. அனனியா சப்ரால் ஏன் செத்தான்? பொய். வாசிப்போம். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்தில் இருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? உன்னோடு கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடன் அவன் மட்டுமா பாதிக்கப்பட்டான்? அவன் சந்ததி. இன்னைக்கு பொய் சொல்லி குடும்பமே பாதிக்கப்பட்டு போய் கிடக்கு. பொய், துணிகரமான பொய். நல்லா கவனிங்க. அந்த க்ஷண பொழுதிலே குஷ்டரோகம் வந்துருச்சு அவனுக்கு. அதனால் தான் ஆண்டவர் வேதத்தில் அழகாய் எழுதி வச்சிருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடும். Never, never allow your heart to be defiled. உன் இருதயம் எந்த சூழ்நிலையிலையும் கரைபட இடம் விட்டுறாத. மத்தேயு 5:8 உன் இருதயம் எப்போதும் சுத்தமா இருக்கணும். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, மீட்கப்படுகிற நாளுக்காக முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு 31வது வசனத்தில் சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், தூஷணங்கள் ஒன்றை விட்டு நீங்கட்டும். இருதயத்துக்குள்ள நெவர் அலவ் பிட்டர்னஸ் டு என்டர் இன்டு யுவர் ஹார்ட். உன் இருதயத்துக்குள்ள கசப்பு, வெறுப்பு, கோபத்துக்குள்ள இடம் கொடுத்துறாத உன் முழு சரீரம் கரப்பற்றும் வருகையில் நீ போக முடியாது.
ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்னு 32 எழுதப்பட்டிருக்கிறதே. காரணம் என்ன? உன் இருதயத்தை ஃப்ரீயாக வைக்க, உன் இருதயத்தை ஃப்ரீயாக வைக்க. யாருமே நல்லவங்க கிடையாது, யாருமே நல்லவங்க கிடையாது. நீ எவ்வளவுதான் நீ நல்ல பழகினாலும் ஏதாவது ஒரு ஓட்டை இருக்கான். இருதயத்துக்குள்ள மன்னிக்கிற சுபாவத்தை கொண்டு வந்து உன் இருதயத்தை சுத்தமாக்கிக்கோ. 24 நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 24வது வசனம். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி இஷ்டத்துக்கு பேசிராத. வாசிப்போம். உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. உன் கண்கள் நேராய் பார்க்கட்டும். உன் கண் இமைகள் செவ்வையாய் பார்க்கட்டும். உன் கால் நடைகளை சீர்தூக்கி பார். இஷ்டமான உன் இஷ்டத்துக்கு போயிடாத, ட்ராப்பில் மாட்டிக்கிடுவாய். we never know where Satan has trap. எங்கே ட்ராப் வச்சிருக்கான்னு தெரியாது. அப்போ இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட வேண்டும். நீ எங்கே கரப்பட்டிருக்கிற, எங்கே நீ தவறு செய்திருக்கிற, எங்கெல்லாம் தப்பு செய்திருக்கிற, இதை எப்படி தெரிகிறது? நீ தேவ சமூகத்தில் போய் வெயிட்டிங் அப்பான் த லார்ட் டு சர்ச் யுவர் ஹார்ட். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் எவனுமே நீதிமான் கிடையாது. பரிசுத்தம் இல்லவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் தான் சொல்ல. பரிசுத்தமான்னு நினைச்சலாத. உன்னை பரிசுத்தமான்னு சொல்றது கர்த்தர் தான் சொல்லணும். நம்ம எதில் தவறு செய்கிறோம், எதில் குறைஞ்சிருக்கோம் நமக்கு தெரியாது. அவருடைய சமூகத்தில் போய் நம்மளை ஆராய்ச்சி பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் எங்கே தப்பு செஞ்சிருக்கிறேன், ஆண்டவரே where I have failed சொல்லிக் கொடுப்பாரு. அப்போ சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். சங்கீத புஸ்தகம் 139வது சங்கீதம் 23வது 24வது வசனங்கள். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆண்டவரிடத்தில் கேட்கணும், அழணும். நீ பரிசுத்தத்துக்காக எவ்வளவு அழுகிறன்னு பார்ப்பாரு. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அழணும். யாரு உன்னை பத்தி என்னன்னாலும் பேசட்டும், நீ பதில் பேசாத, நீ பதில் பேசிடாத. நீ பதில் பேசாம இரு. உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்டுட்டு இருப்பார், எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பார். உன்னை குறித்து யார் பேசலாம், யார் தீமையா பேசலாம், யார் உனக்கு குழி தோன்ற அத்தனையும் அவருக்கு தெரியும். உன் வாயை கிண்டி விடுறதுக்கு தான் சாத்தான் அந்த சம்பவத்தை உன் காதில் கொண்டாந்து போடுவான். வாயை போட்டு வச்சுக்கோ. யாருனாலும் என்னன்னாலும் பேசட்டும். let them talk whatever they want to talk. சங்கீதக்காரன் எப்படி ஜெபித்தான்? சங்கீத புஸ்தகம் 39வது சங்கீதம் 1வது வசனம். என் ஆவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றே. என் வாயை கடிவாளத்தால் அடைக்கவே முடியுது. வாசிப்போம். நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். நல்லது கூட பேசல, வாய முடியுது. சங்கீதக்காரன் சொல்றான். சங்கீத புஸ்தகம் 17வது சங்கீதம் 3வது வசனம் வாசிப்போம். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ரா காலத்தில் அதை விசாரித்து
என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். சிலருக்கு அஜீரண கோளாறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாப்பிட்றதுனால உண்டான அஜீரணம் கிடையாது. இந்த காதுக்குள்ள உள்ள ஒன்று போயிட்டுன்னா அது ஜீர்ணிக்காது. நீ காதுக்குள்ள எங்கேயாவது போய் நிற்ப, யாராவது என்னத்தையாவது சொல்லுவாங்க, உன் காதில் போயிடும், அது வீங்கும், அது வீங்கும். அதை கொண்டு யார்கிட்டையாவது வளருனாதான் உனக்கு வயரே அமுங்கும். அது ஒரு அஜீரண கோளாறு. நல்லா கவனிங்க. நீ கேட்கறது சாதாரணமாக தான் கேட்ப, போய் பற்ற வைக்கிறதும் சாதாரணமாக தான் வைப்ப. ஆனால் அதில் அணுகுண்டு வெடிக்கும் பாரு. கெட்டதுனால இல்லை, பற்ற வச்சதுனால. நீ பரலோகத்தை இழந்து விடுவாய். நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராய்ச்சி பார்க்க வேண்டாம். நீ எவ்வளோ பார்த்த உன் கண்ணு முன்னால் கொண்டு வருவார். நீ என்ன பேசின உன் கண்ணு முன்னால் கொண்டு வருவார். இன்னைக்கு என்ன பொய் சொன்ன உன் கண்ணு முன்னால் கொண்டு வருவார். நீ எது தீமையாக செஞ்சிருக்க உன் கண்ணு முன்னால் கொண்டு வருவார். அந்த அனுபவத்துக்குள்ளே நீ இருந்தால் மட்டும்தான் உனக்கும் கர்த்தருக்கும் தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவரோடு கூட உனக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னு சொன்னா, உன் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஆள் யாருன்னு சொல்லி கொடுத்துருவாரு. உன் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற ஆள் யாருன்னு சொல்லி கொடுப்பாரு. நல்லா கவனிக்க வேண்டும். ஜப அனுபவங்கள்ங்கிறது ஏதாவது காரியத்துக்கு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறது அல்ல, உன்னை பரிசுத்தவனாய் மாற்றுகிறது. இன்றைய தினம் ஆண்டவர் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. நீ எச்சியோடு பார்த்த, நீ மன்னிப்பு கேட்குற, நீ சுத்திகரிக்கிற, நீ சுத்திகரித்த உடனே ஆண்டவரே என் கண்ணுக்கு களிக்கம் போடும். ஜெபிக்கணும். ஆண்டவரே அந்த எண்ணம் வராத அளவுக்கு என்னை சுத்தப்படுத்தும் கிருபையை தாரான். நீ பொய் சொன்னது ஆண்டவர் உனக்கு காமிக்கிறாரு. ஆண்டவரே நான் சாகு வரைக்கும் நான் பொய் சொல்லிடவே கூடாது, என் வாய்க்கு காவல் வையும். Ask the grace. Ask the grace. நீ நடந்து போ, உன் கூட கர்த்தர் வந்து கொண்டே இருப்பாரு. நீ நடந்து போக நடந்து போக நடந்து போக கர்த்தர் உன் கூட வருவாரு. உன் வீட்டை சுற்றி அக்கினி வேலை போட்டு வைப்பா.